ஹாய்ங்க, வாங்க என்னோட ஈவினிங் விளாக் பார்க்கலாம். ஈவினிங் 5:00 ஆச்சுனாவே வீடு பரபரன்னு ஆயிருங்க. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேங்க. 5:00 ஆக போகுதுன்னாவே கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது தான் முதல் வேலையாக இருக்குமே. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு தான் ஹார்த்திக்கை ரெடி பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு அவனுக்கு பால் காய்ச்சி தரது, நான் டீ குடிக்கிறது எல்லாமே அடுத்த வேலையாக தாங்க இருக்கும். இது நான் ஜூடியோவில் வாங்கின லிப் பாம், பட் என் ஃபேவரெட். இது 99 ருபீஸ் தான், பட் நம்ம ரெகுலராகவே போடுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததாக சாமிக்கு பூவெலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. ஈவினிங் என்னால் முடிகிறப்ப எல்லாமே நான் டெய்லியுமே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவேன். ஹார்த்திக்குமே நான் அது தாங்க பழக்கிட்டுருக்கேன். அவனுமே செமத்தா சாமி கும்பிடலான்னா சாமி கும்பிடுவான். ஹார்த்திக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு எனக்கும் காஃபி போட்டாச்சுங்க. ஹார்த்திக்கு நாட்டு சர்க்கரை மட்டும்தான் நான் பாலில் ஆட் பண்ணி தரேன். இந்த நாட்டு சர்க்கரையுமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபேக்ட்ரியில் பண்ணுற இடத்துலையே போய் வாங்கிட்டு வச்சுக்குவோம். நட்ஸ் பவுடரும் நான் அப்பப்போ ஆட் பண்ணி கொடுத்துருவேங்க பாலில். அடுத்ததாக ஹார்த்திக்கு ஹோம் ஒர்க் இருந்தால் அதையும் பண்ண வச்சுட்டு படிச்சுட்டு டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. நைட்டுக்கு புதினா சட்னியும் தோசையும் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் எடுக்கும்போது தான் ஐயோ எண்ணெய் சுத்தமாக காலியாக அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணுற வேலையே பண்ணுவாங்க. இதை மட்டும் மாற்றிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் என்னை மாற்றிக்கவே முடியல. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.